இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு, நாமே தேவனுடைய ஆலயம். வசனம் 1 கொரிந்தியர் 6:19. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா? இந்த வசனம் நம்ம வாழ்க்கையை முழுமையாக மாற்றக்கூடிய ஒரு உண்மையை வெளிப்படுத்துகிறது. பாருங்களேன், நம்முடைய சரீரம் பரிசுத்த ஆவியானவரின் ஆலயமாக இருக்குது. இந்த ஆலயம் எப்படிப்பட்டதுன்னா, நம்ம நினைக்கிறோம்ல, ஒரு ஆலயம்னா ஒரு கட்டிடம், ஒரு கல்லாலோ மரத்தாலோ ஆன கட்டிடமாக நம்ம பார்க்குறோம். இப்போலாம் ஆலயம், நம்ம ஆலயம்னாலே சபை இல்லையா, அதை தான் நம்ம பார்க்குறோம். இது மெட்டீரியல் வச்சு, நம்ம உலக மெட்டீரியல் வச்சு கட்டி நம்ம அதில் ஒரு ஃபெலோஷிப் பண்ணுகிறோம், கூடுகிறோம், அவரை தொழுது கொள்கிறோம், வார்த்தையை கேட்குறோம், ஆராதிக்கிறோம், எல்லாம் நம்ம செய்கிறோம். இங்கே இந்த வசனத்தின் மூலியமாக என்ன நம்ம பார்க்குறோம்னா, நம்ம தான் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. இந்த சரீரத்தில் தான் தேவன் வாசம் செய்கிறார். பாருங்களேன், இந்த சரீரமானது மரத்தாலோ கல்லாலோ இல்லை, இது சதையாலும் இரத்தத்தினாலும் எலும்பு நரம்பு இப்படிப்பட்ட அநேக காரியத்தினால இந்த சரீரம் தேவன் உருவாக்கியிருக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் நமக்கே நம்ம சார்ந்தவர்கள் இல்லை. சுத்த ஆவியானவர் நம் சரீரத்துக்குள்ளே தங்குகிறவராய் இருக்கிறாரு. இந்த பூமியில் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம அநேக நேரங்களில் கைவிடப்பட்ட, அதாவது விடுபட்ட நிலையில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிற சூழ்நிலைகள் வரும். பாருங்கள், நம்ம யாரை ரொம்ப நம்புகிறோமோ, யாரை ஒருத்தர் மேலே நம்பிக்கை வைக்கிறோமோ, அளவு கடங்காத ஒரு நேசம், அன்பு இல்லையா, இப்படிலாம் வைக்கிறோம். மனிதர்களிடம், நம்ம உறவினர்களிடம், நண்பர்களிடம், பெற்ற பிள்ளைகளிடம் நம்ம வைத்திருக்கிறோம், ஒரு அந்த நம்பிக்கை வைத்திருக்கிறோம். ஆனால் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அந்த நம்பிக்கை விரிசல் உண்டாகும். ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அது நம்மளை வேதனைப்படுத்துகிறதா இருக்கும், நம்மளை ஹர்ட் பண்ணுகிறதா இருக்கும். பாருங்கள், ஆனால் நம்மோட 24 hours ஒரு நாளைக்கு எப்போதும் நம்ம கூட இருந்து நம்ம கூட வாழுகிற ஒரு தேவன் தான் நம்ம தேவன். பாருங்களேன், பரிசுத்த ஆவியானவர் நம் சரீரத்துக்குள்ளே தங்குகிறவராய் இருக்கிறாரு. அப்போது நம்ம இந்த மாதிரி கைவிடப்பட்ட நிலையில் நம்ம இருக்கும் பொழுது, தேவனை சார்ந்து வாழும்போது நம்ம பிழைத்திடுவோம். பாருங்கள், இந்த பூமியில் என்னுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் இப்படி தான் அற்புதமாக தேவன் என்னை வழி நடத்தி வருகிறார். நான் அநேக சூழ்நிலையில் நான் இந்த மாதிரி கைவிடப்பட்ட நிலையில் நான் இருந்திருக்கிறேன். பாருங்கள், ஆனால் நான் பரிசுத்த ஆவியானவர் மட்டும் நான் விடவே இல்லை. எப்போ பார்த்தாலும் அவர் என் கூட ஏதோ இருக்கிற மாதிரி, ஒரு நபர் மாதிரி நான் அவர்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பேன். பாருங்களேன், அழுகிறப்போ அழுதுகிட்டே பேசுவேன். நான் சந்தோஷமாக இருக்கும்போது சந்தோஷமாக கண்ணாடி பார்த்து பேசுவேன் அவர்கிட்ட. யாரும் இல்லாத போது தான் அது நடக்கும். பாருங்கள், கண்ணாடி பார்த்து நான் சந்தோஷமாக இருந்தால் பேசுவேன். ஒருவேளை நான் அழுகிறப்போ கூட கண்ணாடி பார்த்து அழுது பேசுவேன் ஆண்டவர்கிட்ட. ஏதாவது கேட்கணும், நான் செய்கிறது இது கரெக்டாக தப்பா அப்படின்றது நான் கேட்பேன். ஒருவேளை நான் தவறு பண்ணிட்டேன்னா ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி மன்னிப்பு கேட்பேன். அப்போது இப்படி நடந்து கொண்டு இருக்கும்போது ஒரு சர்டன் டைமில் கர்த்தர் என்னை உருவாக்கினார். ஒரு சத்தத்தை கேட்குற பாக்கியம் எனக்கு கொடுத்தாரு. பாருங்க, அது மட்டும் இல்லை, நான் ஜெபத்தில் சில காரியங்கள் கேட்குறப்போ கர்த்தர் எனக்கு அழகாக என்னை வழி நடத்தினார். அழகாக எனக்கு பதில் கொடுக்குற தேவனாக இருப்பார். நான் பைபிள் ரீடிங்கில் அப்போ எனக்கு பதில் கொடுப்பாரு. கேட்குற மெசேஜ் டைமில் எனக்கு பதில் கொடுப்பாரு. சில டைம் என் பிள்ளைகளோட பேசுகிறத நான் கேட்குறப்போ கூட நான் அதை பதிலை பெற்றுக்கொண்டு இருக்கிறேன். அப்போது தேவன் எப்படியாவது நம்மக்கிட்ட ஒரு உறவில் தான் இருக்கிறாரு. ஆனால் அதை நம்ம விசிபிளாக பார்க்க முடியல. ஆனால் இன்விசிபிள் இதில் ரெம்மில் நம்ம அதை பார்க்க முடியும். பாருங்களேன், கண்டிப்பாக அந்த உணர்வு நான் பெற்றுக்கொண்டேன். அவர் நமக்குள்ளே வாசம் செய்கிறாரு. நம்ம தனிப்பட்ட நபரே கிடையாது. பாருங்கள், அவர் நம்ம அங்கேயும் இங்கேயும் நம்ம தேட வேண்டிய அவசியமே இல்லை. அவர் நமக்குள்ளே வாழ்கிறாரு. என்றைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டோமோ, பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டோமோ, நான் சொல்கிறேன் பாருங்களேன், நமக்குள்ளே அவர் உறவாடிட்டு இருக்கிறாரு. நமக்குள்ளே இருந்து நம்மளை வழி நடத்துகிறவராக இருக்காரு. நம்மளை கண்டித்து உணர்த்துகிறவராக இருக்கிறாரு. நம்ம கலக்கமான சூழ்நிலையில் நம்ம ஆதரவாய் தேற்றவாளனாக இருக்கிறாரு. கடினமான பாதையில் தேவன் நமக்கு உதவி செய்கிறாரு. ஒருவேளை தேவைகள் இருக்கிற டைமில் யார் முடியாத நம்மளை வழி நடத்துகிறவராக இருக்கிறாரு. இதெல்லாம் நான் பெற்றுக்கொண்டு இருக்கிறேன். இந்த சமீப காலமாக தேவன் எனக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்துருக்கிறார். கண்டிப்பாக இதை கேட்குற ஒவ்வொருத்தருக்கும் இந்த சாட்சி உங்களில் கண்டிப்பாக தேவன் உங்களோடு இடைப்படுவாராக. அப்போது நம்ம தேவனுடைய ஆலயம் என்பதை நம்ம குறைவாக எண்ணாமல் நம் சரீரத்தையும் நம்ம மனதையும் நம்ம உள்ளத்தையும் மதிக்க கற்றுக்கொள்ளணும். எந்த அளவுக்கு நம்ம தேவனை விசுவாசிக்கிறோமோ அதே மாதிரி நம்ம சரீரத்தையும் நாம் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்கள்,
ஏன்னா தேவன் வாசம் செய்கிற அந்த சரீரம், தேவன் நமக்குள்ளாக நம்ம மேல ஒரு திட்டம் வைத்திருக்காரு. அந்த திட்டம் நிறைவேற்றணும்னா நம்ம சரீரம் நல்ல பலனுள்ளதா இருக்கணும். நம்ம தேவனை திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு ஏற்ற அந்த சத்துவம் நிறைந்திருக்கணும் பாருங்களேன். அப்போ அந்த சரீரத்துக்கு நம்ம கொஞ்சம் டைம் கொடுக்கணும். அது என்ன சொல்லுது சில டைம், அதுக்கு நம்ம காது கொடுத்து கேட்கணும் பாருங்க. அதுக்கு சில ரெஸ்ட் கொடுக்கணும். ஒருவேளை ஏதாவது ஒரு பலவீனம்னா அதை சரி பண்றதுக்கு நம்ம முயற்சிக்கணும் பாருங்க. அது கண்டு கொள்ளாமல் விடக்கூடாது. சில டைம் சத்ருவானவன் இப்படி ஒரு கேப்பில் தான் சரீரத்தை பலவீனமாக்கி விட்டுறான் பாருங்க. அப்போ நம்ம சரீரத்தை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதே மாதிரி நம்ம உள்ளத்தையும் நம்ம மனதையும் மதிக்கணும் பாருங்க. தேவன் நமக்குள் மென்மையாக பேசுகின்ற அந்த சத்தத்தை நம்ம கேட்கணும் பாருங்களேன். நமக்குள்ள அவர் பேசுவார், நம்ம இருதயத்துக்குள்ள பேசுவார். ஒரு காரியம் நீங்க செய்து கொண்டே இருக்கீங்க, இதை செய்யாதன்னு சொல்லி உணர்த்துவார். என்னுடைய வாழ்க்கையில் அந்த அனுபவம் உண்டு. சில நபர்கிட்ட பேசிகிட்டே இருக்கும்போது உணர்த்துவார், போதும் பேசாத அப்படின்னு உணர்த்துவார். சில காரியம் நான் சொல்ல முற்படுவேன், தேவன் சொல்லுவார், நீ சொல்லாத இவங்கக்கிட்டன்னு சொல்லுவார். அதே மாதிரி நம்ம அவர் சத்தத்தை கேட்கும்போது கண்டிப்பாக நாமும் அதன்படி நடப்போம் பாருங்க. அவர் சொல்லுவார், இந்த சில பேர்கிட்ட யார்கிட்ட பேசணும்னு சொல்லுவார், யார்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லுவார், யார் பேச்சை கேட்கணும்னு சொல்லுவார். நம்முடைய திட்டத்தை அழகாக நிறைவேற்றுறதுக்கு ஏதுவான வழியில் அவர் நடத்துவார். நம்ம விட்டு கொடுப்போமானால். அநேக வேளையில் அதுதான் நம்ம தவற விட்டுடுறோம். விட்டு கொடுக்காம நம்ம வைத்திருக்கிறோம் நம்ம சரீரத்தையும் மனதையும். அது விட்டு கொடுக்கணும் பாருங்கள். தேவன் வாசம் செய்கிற சரீரம், வாசம் செய்கிற அந்த ஸ்தலத்தை நம்ம எப்படிலாம் இருக்கணும்னு பார்ப்போம். அவர் சத்தத்தை கேட்கிறவராக இருக்கணும். உலகம் நம்ம வழியாக தேவனை காண வேண்டும். ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையாக நம்ம வாழ வேண்டும் பாருங்கள். நம்ம குடும்பங்களில் இருக்கும்போது குடும்ப பிள்ளைகள், கணவர், அப்படியே அவங்க வேலை செய்கிற இடம் எல்லாத்துலேயும் ஒரு சாட்சி இருக்கணும் பாருங்கள். ஊழியத்தில் ஒரு சாட்சி இருக்கணும். சபைகளில் சாட்சி இருக்கணும். வேலை செய்கிற இடத்துல ஐயோ இவரா நல்ல வேலை செய்வார், உண்மையாக இருப்பார் சொல்லி இப்படிப்பட்ட சாட்சிகள் நம்ம கேட்க வேண்டும் பாருங்கள். நம்ம மூலியமா தேவனையை அவர்கள் காண வேண்டும் பாருங்கள். அப்போ நம்ம சரீரத்தை, வாழ்க்கை, எண்ணங்களை பரிசுத்தமாக பாதுகாக்க தேவனுக்கே உரியதாக வைத்திருக்க வேண்டும் பாருங்கள். நம்ம எண்ணங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கணும், எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும். நம்ம எண்ணுகிறப்போ இது கடவுளுக்கு உகந்ததாக இருக்குமா, கடவுள் நாம மகிமைக்கு ஏற்றதாக இருக்குதா? ஏன்னா நம்ம எண்ணங்கள் தான் ஃபஸ்ட். எண்ணங்கள் வழியாக தான் நம்ம இருதயத்துக்குள்ளே போகுது. இருதயத்தின் வழியாக தான் வாய் வழியாக நம்ம பேசுகிறோம். என்ன பேசுகிறோமோ அப்படியே ஆகுது நம்ம வாழ்க்கை. அப்போது நம்ம எண்ணங்கள் தேவனுக்கு ஏற்றதாக இருக்கணும், தேவனுக்கு பிரியப்புள்ளதாக இருக்கணும். நம்ம மேலே தேவன் ஒரு திட்டம் வைத்திருக்காரு, அதுக்கு ஏற்ற ஒரு எண்ணமாக இருக்கணும் பாருங்கள். தேவையில்லாத எண்ணங்கள் வரும்பொழுது இயேசு நாமத்தினால கடிந்து அப்புறப்படுத்துகிறேன்னு சொல்லணும் பாருங்கள். அந்த இடத்துல அந்த சிந்தனைகள், அந்த எண்ணங்களை கட் பண்ணி விட்டுறணும். பாவத்துக்கு ஏதுவான சிந்தனைகள் இருந்தால் அதை கட் பண்ணி விட்டுறணும் பாருங்களேன். அப்போ அந்த சிந்தனைகள், அந்த எண்ணங்களை பரிசுத்தமாக நம்ம வைத்து கொள்வோமானால் நம்ம வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்கும். ஏன்னா சிந்தனைகள், எண்ணங்கள் வழியாக தான் பிசாசு நம்மளை மேற்கொள்ளுகிறான். அப்போ அவனை மேற்கொள்ள வேண்டுமென்றால் தேவனுடைய வசனத்தை வைத்து, தேவனுடைய வாக்குத்தத்தத்தை வைத்து நம்ம இருதயத்தை நிரப்புமானால் கண்டிப்பாக தேவன் நம்ம மேலே வைத்திருக்க திட்டத்தின் வழியாக தேவன் நம்மளை வழி நடத்துகிறவராக இருக்கிறாரு. பரிசுத்தமாக இருக்க நம்ம நாட வேண்டும். அப்போ நம்ம வாழ்க்கை தேவனுக்கே அர்ப்பணிக்கப்பட்டது என்று சொல்லி நம்ம வாழ்நாள் முழுவதும் நினைவில் கொள்ள வேண்டும் பாருங்க. ஜெபிப்போம். பரலோக தகப்பனே, எங்கள் சரீரம் உம்முடைய ஆலயமாய் இருக்கிறபடியால் எங்கள் சரீரத்தை நாங்கள் மதிக்கவும், எங்கள் சிந்தனைகளை பரிசுத்தமாக காக்கவும், எங்கள் செயல்கள் தேவனுக்குரியவை எனும் உணர்வில் இருக்கவும், நாங்கள் எதை செய்தாலும் உம்முடைய நாம மகிமைக்கென்று செய்யவும், பேசவும், பரிசுத்தமாய் வாழவும் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.